இப்போ டெக்னாலஜின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் ஏஐ வந்துட்டு நீங்கள் ராகுவும் நல்லா இருக்குது புதனும் நல்லா இருக்குது இதனால் ராகுவும் சம்மந்தப்படுத்தணும். ராகு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ராகுவும் நல்லா இருக்குது, கற்பனையோட அதிக வளர்ச்சி வந்து புதன் நல்லா இருக்குது. அதுக்கு இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுறது அறிவியல் வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏஐயில் 2026 பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குமா, மைல்கல்லாக இருக்கும். ஆனால் புதன் நல்லா இருக்கிறது அதிக ஆபத்தும் கூட. ஏன்னா இந்த கிறுக்குத்தனமான ஒரு வேலை செய்யுமான்னா அது என்னென்னா இப்போ எப்படின்னா ஒரு ஒரு முடிவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ஆய்வு பண்ணி இப்போ ஒரு வைரஸ்னு ஒன்று வந்துச்சு இல்லை நமக்கு 2019 கொரோனா வைரஸ். அதே மாதிரி இந்த அறிவியல் வளர்ச்சியில் இந்த புதன் வந்து எப்போல்லாம் வளருதோ அப்போல்லாம் வந்து நமக்கு ஆபத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குமா இருக்குது. ஏஐ பார்த்தா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நல்லது இல்லை. ஒன்றும் இல்லை, நான் புதரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐயில் பிளாட்ஃபாரத்தில் போடுறேன். புதரமூர்த்தி நான் பற்றி ஆர்டிக்கல் தர்றேன் அப்படின்னு சொல்லி தருது. நான் தான் புதரமூர்த்தின்னு அதுகிட்ட சொல்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, நமஸ்காரம். எப்படி நமஸ்காரம் புதரமூர்த்தி ஜி, எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நான் இதுக்கு முன்னாடி டைப் பண்ணப்போ நீ பேசாமல் தான் இருந்தா, புதரமூர்த்தி பற்றி நான் பேசுகிறேன் சொல்கிறது. டீட்டெயில் சொல்லுது, இந்த பிகைன் அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அடுத்தது நான் தான் புதரமூர்த்தி, நான் வந்துட்டு நான் தானே கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. வணக்கம், எப்படி நமஸ்காரம், உங்களுக்கு வந்து புதரமூர்த்தி ஜி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கு. எப்படி நம்ம யோசிக்கிற ஒரு நமஸ்காரம் சொல்லுது பாருங்களேன். அப்போ எவ்வளோ தூரம் இந்த புதனோட வளர்ச்சி இப்போ 2025 சரி 26 அப்போ ஒரு அறிவியல் வளர்ச்சி பெரிய விஷயமா இருக்கும்.